பூரா போயிடுச்சு. அடிக்கடி நிறைய போய் சொல்கிறான். நிறையா இல்லை, பூராவே போயிடுச்சு. எப்பயும் போல் சிஎஸ்ஆர் இந்த மேட்ச் நம்ம டைமண்ட் போயிடுவோம். சரின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு மேட்ச் போட்டு வந்துடுவோம். கெத்தான் போனோம். நான் இப்படி அடிவாங்குவேன்னு நானே நினச்சி பார்க்கல. சரி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருந்தோம். அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு கண்டுபிடிச்சேன். யூஸ் பண்ணிங்கன்னா அவங்க வாயிலே அடிக்கலாம். பார்த்தீங்கன்னா வீக் வீட்டில் இங்கே உக்காந்துடும். என்ன வெறுப்பேற்றினேன். அதை என்ன அடிச்சிடலாம். நம்ம டீமோட படத்தில் பண்ணால் ஃப்ரெண்டு பிடிச்சான் அடிச்சிடுவான். இந்த சைடில் அவனும் வடக்கு நண்பன் தான். அடிச்சிடுவானுங்க. ஃபஸ்ட் ரவுண்டு அவனுங்க தான் எடுத்துருக்கணும். சரி வாங்கடா நெக்ஸ்ட் ரவுண்டு வாங்கடான்னு அவனுங்களுக்கு தெரியல. இந்த ரவுண்டு மட்டும்தான் நம்ம ஜெயிச்சோம். அடுத்து போய் அடிக்க பார்த்து நாங்கள் சரி நம்மளும் தேவையானலாம் வாங்கிட்டு சுற்றி நினச்சிக்கிட்டோம். அப்புறம் வந்து இந்த ரவுண்டில் நம்ம ஒரு சம்பவம் பண்ணோம் பாருங்கள். இவ்வளோ சும்மா நின்று அமௌண்ட்டு போட்டுட்டு இருந்தோம். இந்த இடத்துக்கு நின்றுட்டு அமௌண்ட்டு போட்டேன். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போவோம். இந்த சீசன் நம்ம ஹீரோக்கு அடிக்கிறோம். சீசன் மாதிரி நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரேங்க் புஷ் பண்ணுறோம். ஏறின்னு சொல்லிட்டு வேகமாக போவோம். உமன் கொடுத்துட்டு போனால் நம்ம 4ஆம் நம்பர் அடித்து வயலில் வச்சுருவானுங்க. டேமேஜ் கொடுக்கணும்னு பார்த்தா நம்மளும் வயலில் கொடுத்துருவாங்க. கீழே போனேன். நம்ம 2ஆம் நம்பர் ப்ரோ மாஸ்டரும் செத்துருவோம். இந்த இப்போ நான் ஒன் பண்ணுறேன். கேஷ் பண்ணி ஒரு 2 டேமேஜ் கொடுத்தோம். நான் முடிச்சுட்டு இன்னும் 2 வாங்கினோம்னா நம்ம டேமேஜை படுக்க போட்டுருவாரு. இந்த ஒரு சேம் நாக்கு ஆயிடுவோம் 2 பேரும். ஆனால் நம்மளால அவனை முடிச்சு விட்டு வெறித்தனமான வெறித்தனமாக ரவுண்ட் எடுத்துருவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அமௌண்ட்டு போட்டுட்டு இருந்தோம். சரி வாங்க பை பண்ணணும்னு சொல்லிட்டு கன்று வைக்குவேன். இந்த ரவுண்டை நான் தான் ஃபஸ்ட்டு போய் நான் படித்தேன். பார்த்தீங்கன்னா ஒன்றா அடிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் டயர் மேலே குதிச்சு போகலான்னு பார்த்தேன். சரி குதிச்சிடலான்னு சொல்லிட்டு இது மாதிரி குதிச்சு அந்த பக்கம் நம்ம 2ஆம் நம்பர் அந்த பக்கம் குதிச்சான். அந்த பக்கம் சொல்கிற மாதிரி இருந்தது. அதில் லைட்டாக ஒருத்தவங்க டேமேஜ் கொடுத்துருவோம். அவன் திரும்பி மேலே வருவான். அவனும் டயரில் குதிச்சு ஏதாவது குறைக்கப்பட்டுருவோம். முன்னாடி எப்படி போய் வந்து நம்ம டீம்மேட் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. நம்ம போய் ஆட்டியா போட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட குதிச்சு போனால் நம்ம அவங்க ஆப்னண்டில் ஹீல் பண்ணி விட்றான். பண்ணி விட்டோன்னே நான் பார்க்கல. அப்புறம் தான் பார்த்தா அப்போ நம்ம டவுன் வச்ச பீஸ் இருக்கான்னு பார்த்தா இருக்குது. கிளியர் பண்ணலான்னு பார்த்தா டயர் கிளியர் ஓட்டான். அவனும் திரும்பி குதிச்சு அந்த இதை கிளியர் பண்ணலான்னு போனோம். அது ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடுச்சு. அப்புறம் தான் இந்த இடத்துக்கு நின்றுட்டு இருக்கும் போது தான் அந்த டயரில் குதிக்கிறேன். சைடில் ஒரு பீஸ் ஓடிச்சு. இன்னும் நம்மளும் பீட்டை போட்டு இந்த பக்கம் ஏறி போய் அந்த பீஸை நாக்கடிச்சிடுவோம். நாக்கடிச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா இல்லைன்னு யாருன்னு பார்த்தேன். ஒரே ஒருத்தன் தான் 2 உலகங்களாம் நம்ம டீம்மேட் இப்போ ப்ரோ அடிச்சிடுவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா 4ஆம் ரவுண்டு M4 இதில் விட்டுருவானுங்க. அப்புறம் M60 எடுத்துக்குவேன். 15 அடிச்சுக்குவேன். அப்புறம் எல்லாரும் வாங்கிக்குவேன். அப்புறம் வந்துட்டு வாங்கிக்குவேன். இந்த இடத்துக்கு வேகமாக இருக்கும் அப்படின்னா எங்கள் டீமேட்டில் பட்டுன்னு ஒருத்தவனாக்க இருவார்.
சரின்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். அப்புறம் இந்த அந்த சைடு ஃபயர் சொல்லி எடுத்து பார்த்தா நம்ம 3ஆம் நபர் கை சுற்றுறான். அதான் பார்த்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வெளியே போய் யூஸ் கிலோ கிளியர் பண்ணிட்டு போகும்போதும் மீதி ஒருத்தந்தான் தான். ஆனால் பாருங்க பின்னாடி வந்து போவாங்க. அதை கூட பார்க்காம மேலே ஏறலான்னு பார்த்தோம். அடிச்சு சரி இந்த ரவுண்டில் பாருங்கள் கொஞ்சம் அடிச்சு விட்டுருங்க. எத்தோட அடிச்சு 2 பேரில் அதே திரும்பி மிஸ் பண்ணி விட்டேன். சரின்னு சொல்லிட்டு அவ்வளோ எனக்கு தேவையான எல்லாத்தையும் யோகாவில் அது இதுன்னு வாங்கிக்குவேன். இதை ஃபுல்லாக இந்த இடத்துக்கு பண்ணுவாங்க. நான்லாம் சாரா அவரை தோற்றுவான்னு நினச்சேன். அந்தளவுக்கு அவனை பண்ணி விடுவாங்க. அப்புறம் பாருங்களா சடனாக போயிடுச்சு. இல்லை கிளியர் பண்ணிட்டானுங்க. அவனும் இந்த இடத்துக்கு லாங்கில் ஒரு இடத்துல அவர் அடிக்கலான்னு பார்த்தேன். அவர் அந்த பக்கம் வர ஏறி போயிட்டு நம்ம பின்னாடியே நம்மள வர ஸ்பெட்டு பார்த்துட்டு இருந்தாங்க 2 பேருமே. அப்புறம் மெடிக்கெட் போட்டுக்குவோம். இது இப்போ வர மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம படிக்க மாட்டாங்கன்னா டேமேஜ் கொடுத்துட்டு அது போயிடுச்சு. நான் பண்ணுவேன் பாருங்க. இதை பாருங்க அது 2 போட்டது கூட ரெஸ்ட் பண்ணுவேன். இல்லையா அவனாக அப்புறம் 2 பேரும் கீழே போயிடுவான். இவன் திருப்பி வந்து போகலான்னு வச்சுக்கலாம். நான் விட மாட்டேன் சொல்லிட்டு கிலோ கிளியர் பண்ணிட்டேன். இது எம்பிபை தான் எனக்கு தெரியுது. அப்புறம் இந்த ரவுண்டு வந்து இங்கே வந்துடுவானான்னு பார்த்துருக்கேன். அவன் வர மாட்டால நம்மளும் அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா அவன் எங்கே வந்து